ஸோ கைஸ் இந்த வீடியோ பல பேரால் பல நாட்களான கமெண்ட் செக்ஷனில் கேட்கப்பட்ட வீடியோ. அதாவது வண்டியோட மைலேஜ் என்னங்கிறதா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸுக்கு அங்கேயே ரிப்ளை பண்ணியாச்சு. இருந்தாலும் கண்டென்ட் இல்லாமல் வீடியோ போட வேண்டிய நிலைமையாயிருச்சு. ஸோ என்னன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸாக தான் போடலான்ட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் ஃபுல் வீடியோவை போட்டுடலான்ட்டு இந்த மாதிரி போடுறேன். ஸோ எல்லாமே சினரியா பேஸ்டாக போயிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அதாவது சினரியா பேஸ்ட்னா சிட்டிக்கு எவ்வளோ ஹைவேக்கு எவ்வளோ அந்த மாதிரி பிரித்து சொல்ல போகிறேன். பொதுவாக இதுதான் மைலேஜ் அப்படின்னு மொட்டையாக சொல்லாமல். அதுக்கப்புறம் வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் ஆக போகுது. செகண்ட் சர்வீஸுங்கிறது முடிச்சாச்சு ஒரு 4000 கிலோமீட்டர்லேயே. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய லாங் ட்ரிப்புங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதை வச்சு தான் அந்த ஹைவே மைலேஜ்லாம் சொல்ல போகிறேன். சிட்டி டிராஃபிக் எல்லாமே அதை நான் ஓட்டுனதை வச்சு தான் சொல்ல போகிறேன். சும்மா கெஸ்ட்டில் அடிச்சு விட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட ஒய்கனெக்ட் ஆப்பில் எனக்கு எவ்வளோ மைலேஜ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து நம்ம ரூரல் ஏரியா எடுத்துக்குவோம். ரூரல்னால் உங்களுக்கு வந்து அங்கங்கே ஓப்பன் ரோட்ஸுங்கிறது இருக்கும். ஸோ ரொம்ப அக்ரெசிவாக விருட்டு முறுக்க தேவையில்லை. எங்கேயாச்சும் தான் லைட்டாக டிராஃபிக் இல்லை அங்கங்கே சந்தில் திரும்புறதுனால தான் ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 50 மைலேஜுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. 50ங்கிறது மினிமமாகவே கிடைக்கும். இல்லை குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 48 கிடைக்கலாம். 48லேருந்து 50ங்கிறது வந்து சாலிடாக கிடைக்கும். இது வந்து ரூரல் ஏரியா. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறீங்க, ஓப்பன் ரோட்ஸ்லாம் பெருசாக கிடைக்காது. அங்கங்கே டிராஃபிக் இருக்கும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாலாம் ஓட்ட முடியாது. அங்கங்கே தாட்டில் விட்டு முறுகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு வந்து 45ங்கிறது மினிமமாக கிடைக்கும். 45லேருந்து 48 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ நான் இருக்கிறது வந்து இந்த சிட்டியும் கிடையாது, ரூரலும் கிடையாது, லைட்டாக ஓப்பன் ரோட்ஸுங்கிறது கிடைக்கும். அவர் திடீர்னு கொஞ்சம் ஓவர் டிராஃபிக்காகவும் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து 48 49 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இந்த வெறி பிடிச்ச மாதிரி ஓட்டாமல் கொஞ்சம் நார்மலாக ஓட்டினா 50 வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து 50 மைலேஜுங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து. ஸோ அடுத்து நீங்கள் ஹைவே என்ட்ரு ஆகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 65 இந்த மாதிரி ஸ்பீடில் ஸ்மூத்தாக ஆக்சிலரேட் பண்ணிட்டு ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மினிமமாக கேரண்டியாக 55+ மைலேஜுங்கிறது கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு 70 80 இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 53லேருந்து 55 வரைக்குமே கிடைக்கும். இது எதாவது சொல்கிறேன்னா, நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பாண்டிச்சேரி வந்து போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வரும்போது நான் ரிட்டர்ன் வரும்போது லைட்டாக அப்பப்போ வந்து டாப் ஸ்பீடு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஹைவே கிடைக்கும் போதெல்லாம் முடுக்குவேன். ஸோ ஹைவே எண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் ஸ்பீடு ட்ராப் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து 90, கொஞ்சம் நேரம் வந்து 70, கொஞ்சம் நேரம் வந்து 80 இந்த மாதிரி ஸ்பீட்ஸ் வந்து மாறி ஓட்டிகிட்டு இருந்தேன். லைட்டாக அப்பப்போ டிராஃபிக்கும் வரும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஈஸியாலேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன். ஸோ அந்த ரோட்டில் வந்து அப்பப்போ டாப் ஸ்பீடும் ட்ரை பண்ணிட்டு அப்பப்போ ரிலாக்ஸாகவும் ஓட்டிருந்தாலும் எனக்கு வந்து மைலேஜ் வந்து 53. ஸோ ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சு நான் செக் பண்ணேன். 53ங்கிறது வந்தது. ஃபுல் டேங்குக்கு அவ்வளோ இது வராது. ஸோ ஆல்ரெடி ஓட்டுனது அதெல்லாம் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஒய்கனெக்ட் ஆப்பில் காட்டின மைலேஜ் வந்து 53ங்கிறது கிடச்சிது. ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்து இன்னும் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து நான் ஊருக்கு போவேன். அது வந்து ஒரு 350 கிலோமீட்டரு. ஸோ அதில் எவ்வளோ மைலேஜ் வருது அப்படிங்கிறத இன்னொரு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ போடுறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து ஹைவே முடிச்சாச்சா, அடுத்து வந்து நீங்கள் விவிஎல்லாம் ஆக்டிவேட் ஆகி ஓட்டுறீங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 95 ஸ்பீடை கிராஸ் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக விவி ஆக்டிவேட் ஆயிரும். இல்லை அதுக்கு கீழே கம்மியான கீழே நல்லா ஹை ஆர்பிஎம்ல ஓட்டினா விவி ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து ஷூராக உங்களுக்கு வந்து 38 இல்லை 35, நீங்கள் வந்து 95+ அந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் அப்படியே க்ரூஸ் தான் பண்ணுறீங்க, விரட்டி ஓட்டல அப்படின்னா உங்களுக்கு 38லேருந்து 42 மேக்ஸிமமாக கிடைக்கும். இல்லை நீங்கள் ஓட்டுறது வந்து விரட்டுறதுக்காக ரேஸ் பண்ணுற மாதிரி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 35 அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு கீழேயும் கொண்டு போக முடியாதுன்னு சொல்ல. ஆனால் 35 கீழே எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் என்ன தான் ஓட்டினாலும் ஒரு 35 மைலேஜுங்கிறது கிடச்சிடும். அடுத்து நீங்கள் ஓட்டுறது வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் 2வது கீரே தாண்ட முடியாது. அப்படியே 10லேயே 5லேயே தான் மூவ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு 42 இல்லை 40+ங்கிறது கிடைக்கும். 42 43 வந்து ஹையஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வண்டியோட மைலேஜ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்க வேண்டியது எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக க்ரூஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மைலேஜுங்கிறது மாற்றி மிக்ஸ்டாக வரும். ஸோ நான் ஓட்டுறது இப்படி தான். அப்பப்போ வந்து அப்படியே ரிலாக்ஸாக ஓட்டலாம், எதுக்கு தேவையில்லாம் முறுக்கிக்கிட்டு 6வது கீர் போட்டு 50 அந்த மாதிரிலாம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி மைலேஜ் வரும். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து ஸோ 3rd கியர்லேயே வந்து 54 இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பேன். இது வந்து என்னோட மிக்ஸ்டு. ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவேன். காலையில் போகும்போது இப்படி போவேன், ஈவினிங் வரும்போது அப்படி வருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ்டான டிரைவிங் சுச்சுவேஷன் கண்டிஷனுக்கு வந்து எனக்கு வந்து அந்த 50 இல்லை 49 அந்த மாதிரி மைலேஜுங்கிறது வருது. ஸோ பேசவே என்னோட ஒய்கனெக்ட் ஆப் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 48.8ங்கிறது வந்து இப்போ மைலேஜ் காட்டுது. ஸோ இது வந்து ஆவரேஜ் தான். ஸோ நான் சிட்டி ஓட்டுனது, ஹைவே ஓட்டுனது, முறுக்கினது, விரட்டினது, ஸ்லோவாக போனது எல்லாம் சேர்த்து 48.8 அப்படிங்கிற மைலேஜுங்கிறது வருது. இது வந்து வெறும் ஒய்கனெக்ட் ஆப்பில் காட்டுறது தான். நான் வந்து பெட்ரோலை கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் டேங்க் அடிச்சு இந்த மாதிரி மாற்றி அப்பப்போ செக் பண்ணதில்லை. ஸோ எப்பயுமே ஒய்கனெக்ட் ஆப்பில் காட்டுறதை விட நான் அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் காட்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி அந்த அக்யூரசி அதெல்லாம் கழிச்சோம்னா கூட ஒய்கனெக்ட் ஆப்பில் காட்டுற மைலேஜ், ஒய்கனெக்ட் ஆப்போ இல்லை மீட்டரில் காட்டுற மைலேஜும் வந்து
மேக்ஸிமம் அக்யூரேட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதை விட உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா வேணால் கிடைக்கலாமே தவிர அது கீழே வந்து கிடைக்காது. அதனால் உங்கள் மீட்டரில் இருக்க மைலேஜ் வந்து நீங்கள் நம்பலாம். ஸோ அது வந்து நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். ஸோ அது வீடியோவும் போட்டிருப்பேன். இதுதான் வண்டி செகண்ட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற மைலேஜுகள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. அது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு 5000 கிலோமீட்டரில் போடுற வீடியோ. ஸோ அடுத்து வந்து அந்த சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு வந்து மறுபடியும் ஊருக்கு போகிறேன். ஒரு 350 கிலோமீட்டரு, அடுத்து ரிட்டன் வந்து ஒரு 350 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது அதை வந்து விலாகாவோ இல்லை அதில் வந்து மைலேஜ் காட்டுவேன். ஸோ அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் பார்த்துங்க. வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நானும் மறக்காமல் ரிப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம XSR பாய்ஸுக்காகவே ஒரு இன்ஸ்டாவில் ஒரு குரூப் வந்து பேஜ் வந்து வச்சுருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. ஒரே மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கோம். ஸோ பைக்கை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் ரிப்ளை பண்ண டிலே ஆச்சுனாலும் நீங்கள் அங்கே உடனே ஒரு கொஷினை போட்டிங்கன்னா பட்டுன்னு யாரோ ஒருத்தங்க ஆன்லைனில் தான் இருப்பாங்க, ரிப்ளை பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி வண்டி வச்சுருக்கவங்க தான். யாருமே பெரிய எக்ஸ்போர்ட்டு அவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்ல வரல. எல்லாருமே யூசர்ஸ் தான். எக்ஸ்போர்ட்டான யூசர்ஸும் இருக்காங்க உள்ளது. அப்படிங்கும்போது அவங்க வந்து தெளிவாக எல்லாரும் அந்த நீங்கள் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அவங்களும் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சொல்யூஷனுங்கிறது உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து வண்டிக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே யாராவது வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் தெரியும். அப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வாரெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ பெட்ரோலுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம ட்ரிப் இன்னொரு நாள் போய்க்கலாம், இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கேன், அப்புறம் போய்க்கலாம். ஸோ கைஸ், இவ்வளோ தான் நம்ம மைலேஜுக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை.